என்னதான் அக்னி நட்சத்திரம் முடிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா, வெயில் மண்டைய பொளந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கைஸ் நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிராணி 3 ஆனா சாதா வெர்ஷன் இல்ல, ஸ்னோ வெர்ஷன் ஆட போறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, கிராணி 3ல வந்து மெயின் டோர் டெர்ன் எஸ்கேப் பண்ணியிருப்போம். அதோட ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே போயாச்சு. படி கேம்லையாவது ஸ்னோவாக இருக்குங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா வெயில் சரியான வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் இந்த மாதிரி கேம்லையாவது போய் குழுக்குள்ளே நின்றுக்கலாம். ஆனால் கொஞ்ச நாள் தான் கைஸ், அதுக்கப்புறம் வந்து எப்பயும் போல வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஓகே கைஸ் வந்தாச்சுங்க. ஆக்சுவலி இதில் வந்து கஸ்டம் மியூசிக் இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் ப்ளே ஆகும். அது பார்த்தீங்கன்னா எப்பயும் உங்களுக்கு மியூசிக் மாதிரி இல்லைங்க. ஸோ கேஸ் டோர் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வெளியே போகலாம். இது ரொம்ப நேரம் ஆகுதுங்க. ஓகே இப்போ நம்ம வந்து வெளியே போகலாம். ஓகே அப்புறமா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து லைவ் போடுறக்கா டைமிங் கேட்டிருக்கேங்க. ஸோ அது வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நம்ம ஓட்டிங் வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்த டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் ஓட் பண்ணிடுங்க. நம்ம வந்து கூடிய சீக்கிரம் எப்போ லைவ் போடுறோம் அப்படிங்கிறத சொல்லிடுங்க. பூடு ஸ்டார்டிங்கில் வெப்பன் கீ கொடுத்துட்டானுங்க. ரைட் ஓகே இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஐயோ இது போக மாட்டேங்குது. போ அப்படியே எங்க மறைச்சிக்குது சார். அந்த கிராண்ட்பா மாதிரியே பண்ணுதுங்க. ஐயோ இப்போ முதல்ல நம்ம வந்து இப்படி கூடி போயிடலாம். இங்கே வேறு எதுவும் இல்லை. ஓகே நமக்கு வெப்பன் கீ கிடச்சதே பெருசு தான். ஓகே இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இதுக்கு வந்து திருப்பி வேறு நம்ம சவுண்டு போடணுங்க. அப்போ தான் வந்து அவனுங்க வருவாங்க. இல்லைன்னு வைங்க அப்புறம் அதுக்கு வேறு நான் திருப்பி போய் சவுண்டு போடணும். ஆனால் போய் சவுண்டை போட்டேன். ஓகே இப்போ இங்கே ஒழிஞ்சிக்கலாம். ஓகே அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராணி 3ல் வந்து எக்ஸ்ட்ரீம் மோட் ட்ரை பண்ணிப்போம். அதனால் தர்மடி வாங்கி நம்ம அவுட் ஆகிருப்போம். அதோட பார்ட் 2 பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நம்ம லைவ் ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதனால் மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டே டியூன். கண்டிப்பாக வந்து நான் ஜூன் 6க்குள்ளே போட்டுருவேங்க. ஏன்னா எனக்கு வந்து ஜூன் 6 வந்து ஸ்கூலு. அதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக நான் வீடியோ போட்டுருவேன். போய் கேஸ் பார்த்திங்கன்னா வந்து கிராணி மட்டும் தான் போயிருக்கு. அந்த மொட்டையனை காணும். அவன் ஒருத்தங்க ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் வந்து தொலைஞ்சா போவேன். அவன் வர மாட்டேங்கிறாங்க. இது மட்டும் வந்துட்டு போகுது. ஐயோ இப்போ என்னடா பண்ணுவேன். சரி இருங்க வெயிட் பண்ணி திருப்பி சவுண்டை போடலாம். ஓகே கேஸ் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வந்து மொட்டையை வந்துட்டான். நம்ம வந்து இப்போ வெளியே போயிடலாம். ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்மேடு கேம் தாங்க. அப்புறமா என்னது இந்த கேம் ஆக்சுவலி இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பக் இருக்குது. ஓகே இங்கே எதுவுமே இல்லை. ரைட்டு இங்கே என்னக்கா இங்கே எதுவுமே இல்லை. என்னமா தாங்கலேண்டா. ஓகே இப்போ நம்ம இன்றைக்கி என்ன எஸ்கேப் பண்ணலாம் அது வந்து பொறுமையாக பார்ப்போம். இங்கே என்னடா இருக்குது கூட இங்கே எலக்ட்ரிக் ஸ்விட்ச் இருக்குது. ரைட்டு ஓகே கேஸ் இப்போ நம்ம போய் வெப்பன் எடுத்துடலாம். ஓகே இங்கே வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஸ்விட்ச் எடுத்து போட்டு வச்சுக்குவோம். சப்போஸ் நம்ம வந்து ட்ரெயின் எஸ்கேப் பண்ணோன்னு வைங்க அப்போ நமக்கு தேவைப்படும். அந்நேரம் தேடிட்டு இருப்பாங்க. அதனால் போட்டு வச்சுக்கலாம். ஓகே கேஸ் அப்புறமா வந்து வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோ வந்தால் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஐயோ இவனுங்க ஆருங்க அக்கா எல்லா டோருக்கும் வந்து லாக்கை போட்டு வச்சிடுறாங்க. சரி இது என்னடா இப்படி வந்து சாவடிக்குது. ஐயோ முதல்ல தெளிவாக கண்டுபிடிக்கணுங்க. ஓகே இப்போ நம்ம வந்து போடு செம்மையாக பண்ணியிருக்கோம். எங்கள் பார்த்தீங்களா பனி மூட்டமாக வந்து நல்லா குழுன்னு இருக்கு. ஓகே இப்போ நம்ம அந்த காக்காட்ட என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்ன காக்கா நினச்சா ட்ரெயின் கே வச்சுருக்கு. சே அப்படியே தூக்கிடலான்னு பார்த்தா கொத்தி விட்டுருச்சுங்க பிளேடி காக்கா. ரைட்டு இப்போ நம்ம கீழே போயிடலாம். ஊச்சுரா கைப்புள்ள. ரைட்டு இப்போ இது கீழே ஏங்க அந்த இதை காணுங்க. கல் வேணும் நமக்கு. இங்கே பிளாங்க் இருக்குன்னு நினச்சேன். பிளாங்க் இல்லை. ஓகே கல்லுங்கடா. ஆனால் செம்மையாக இருக்குது. அந்த ஒரு எப்பயுமே நம்ம கிராணி விளாட்ற ஒரு ஃபீல் இல்லாமல் வந்து ஒரு புது ஒரு வேர்ல்டுக்குள்ளே அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லலை. லைட்டாக ஒரு சேஞ்ச் இருக்குங்க. ஒரு ஸ்னோ பொழிகிற மாதிரி. இது வந்து நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே பிளாங்க் இருக்குது. நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இதில் வேறு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லத்தில் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கு. ஓகே இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன். போன வீடியோனா நம்ம வந்து கிராணி 3ல வந்து மெயின் டோர் ட்ரெயின் எஸ்கேப் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன். மறக்காமல் வந்து அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. கிராணியோ ஒரே ஐடியா போட்டாச்சு. படுத்தா மொட்டையனார கான்மேடு பூடா வாடா வேமா. ரைட்டு ஹிந்தி தெரிஞ்சுருந்தால் நான் என்ன பேசியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். ஓகே இப்போ என்னன்னா அவன் மொட்டையனை காணடி வாடா. ஐயோ வேறு படுத்துறானே. சரி இவன் வர்றதுலேயே 30 செகண்ட் முடிஞ்சிடுங்க. அப்புறமா மீதி 2 நிமிஷம் இருக்கும்.
ஐயோ எங்கடா போனான் இவன் வேற படுத்துறாங்க. சரி இப்போ இவனை ஃபஸ்ட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. கிராணியை கூட சமாளிச்சிடலாம். ஆனால் இந்த மொட்டையன் சரியான ஒரு சகுனி, அப்புறமா ஒரு கிரிமினலு. சார் இந்த கிரிமினல் கையிலலாம் போய் துப்பாக்கி தரானுங்க பாரு, அவனுங்க மண்டையில் முதல்ல கொட்டணும்டா. ஆஹா ட்ராப்புங்க சார். நான் கூட என்னடா இது அப்படின்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். என்னங்க இது மொட்டையனை காணுங்க. ஐயோ ஓகே. இப்போ இந்த காருக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. சரி இப்போ இதை எடுத்து திருக்கி வச்சுருவாங்க. அப்போனா ஐயோ இல்லை என்னடா இது டெடி பேரை தருவானுங்கன்னு பார்த்தா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. போன வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தது, இந்த இடத்துல இருக்கும்னு நினச்சி வந்தேன், பார்த்தா இல்லை. சரி என்ன செய்ய, நமக்கு வேறு வழி இல்லை. இப்போ நம்ம வந்து அந்த ஸ்லிங் ஷாட் எடுத்து நம்ம சுட்டால் தான் உண்டு. ஏன்னா கன்னில் எடுத்து சுட்டோன்னு வைங்க புல்லட் வேஸ்ட் ஆயிரும். அதனால் நம்ம வந்து இப்போ ஸ்லிங் ஷாட் எடுத்து அதை ஷூட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம், நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த டப்பாவெல்லாம் செக் பண்ணலங்க. அதில் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் இல்லைன்னு வைங்க அந்த இந்த வேலையை பார்க்கணுங்க. அது வேறு தலைவலி பிடிச்ச வேலைங்க. அந்த ஜாடி ரெண்டையும் சுட்டு அதில் தண்ணி நிரப்பி அந்த இடத்துல வைக்கிறோம். ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து கிராணியில் வந்து குட் மார்னிங் மோடு அப்படின்னு வந்து இன்னொரு மோட் இருக்குது. அந்த மோடு வேணும் அப்படின்னா மறக்காமல் வந்து ப்ரோ குட் மார்னிங் மோடு போடுங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து போட்டுடலாம். குட் மார்னிங் மோட்னால் ஒன்றும் இல்லை கைஸ், அந்த அப்படியே வானம் வந்து வெளிச்சமாக இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா குட் மார்னிங் மோடு. உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் போட்டு விட்ருங்க கைஸ். ஓகே, இப்போ நம்ம 2 கல் வச்சுருக்கோம். நமக்கு இன்னும் ஒரு புல்லட் வேணுங்க. அந்த காரில் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் காரில் இருக்கா இல்லையான்னு. அந்த இருக்கும் 2 புல்லட் இருக்குது. ஓகே கைஸ், மொட்டை சுட்டை வேறு எங்கே போனாங்களே தெரில. யாரி எங்கே வேறு போகிறாங்க, இந்த வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம போய் ஒரு சவுண்டை போடுவோம், அதுக்கப்புறமா உள்ளே போகலாம் கைஸ். இவங்க வேறு வர லேட் பண்ணுவாங்களே, அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்கவே தோணாது. அதனால் ஒரு பாட்டை பாடி விடலாம். மொட்டையனுக்கு கிராணி வீட்டில் கொண்டாட்டம், மொட்டையனுக்கு கிராணி வீட்டில் திண்டாட்டம், மொட்டையனுக்கு கிராணி வீட்டில் கொண்டாட்டம், மொட்டையனுக்கு பழைய சோறுக்கு திண்டாட்டம், கொண்டாட்டம். ஐயோ அம்மா தாயி, நீலாம் பாடினு வை என் காதுலேருந்து ரத்தம் தான் வரும். ஆல்ரெடி நான் பாடினு இருக்கேன். ஏங்க போச்சுங்க. ஓஹோ மொட்டையன் பார்த்துட்டானா. ஏன் வெப்பன் வச்சு என்னைய போட்டு தில்ல பாக்குறியா? வாய்ப்பு இல்லடா. வாய்ப்புலாம் இருக்கே, டைமிங் மிஸ் ஆயிடுச்சுங்க. சரி ஃபஸ்ட்டு இந்த புல்லட் எடுத்து அது மண்டையில் போடும். வாய் ஓவராக பேசுது. உன்னை எடுத்து நான் தனியாக கவனிச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம போய் முதல்ல ஸ்லிங் ஷாட் வேறு தேடணும். அது முன்னாடி கன்னை போட்டு இந்த இதில் பூட்டி வச்சிடலாங்க. ஏன்னா அப்புறம் இது ஒரு மொட்டையன் கை கிடச்சிதுன்னு வைங்க, அவ்வளோதான். அவன் வர கண்ட மணிக்கு டுப்புன்னு சுட வேண்டியது. ஏன்டா ஒரு கன்று கூட சுட தெரியாது. இவரே நல்லா ஷார்ட் கன் வாங்குறானா, நல்லா முடிக்கு ஒரு பிக்கு வாங்கி வைக்கலாம். வச்சுட்டா இது வேறு என் தாத்தா முடியே பற்றியாடா பேசுகிறேன் அப்படின்னு இது வேறு ஊடால வந்துட்டு போகுது. ஓகே, இப்போ நம்ம அது வேறு எங்கே போட்டேன்னு தெரிலங்க. க்ரோபாரு வேணும், ஸ்லிங் ஷாட்டும் வேணும். ஏன்னா இதில் கிடைக்கலன்னா அப்போ நம்ம வந்து இதான் பண்ண முடியும். 2மே இங்கே தாங்க இருக்குது. ஃபஸ்ட் நம்ம க்ரோபார் எட்டு போய் மேலே பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் பார்க்கணுங்க. அது வந்து மாட்டேன். பாதியில் விறகு கட்டையை போய் கொடுத்துருக்கானுங்கட்டே. அதை காக்கா செத்து போயிடுச்சுரா, அவன் செத்துட்டான்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல வந்து இந்த கீ இருந்தது. அந்த கீயை வச்சு ஷெட்டு கீயை கீன்னு சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. அந்த ஷெட்டு கீ இருந்தது, நான் அதை கவனிக்கல கைஸ். அப்புறமா நம்ம அதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்னடா ஓப்பன் ஆக முடியுதே, உள்ள என்ன இருக்கே, டெடி பேர் இருக்குங்க. சரி ஓகே, இப்போ நம்ம ஸ்லெண்ட்ரினாட்ட போய் என்ன இருக்குதுன்னு கேட்கலாம். அது கண்டிப்பாக பேட்லாக் கீ தான் தருங்க, நமக்கு தேவைப்படும் தான் நினைக்கிறேன். ஏன்னா மேலே உள்ள குரோபாங்கிற பாருங்க, மேலே உள்ள பெட்டியில் வந்து ஜென்ரேட்டர் கேபிள் கொடுத்தாலும் கொடுப்பாங்க, இல்லை நம்ம நேரத்துக்கு ஃப்யூஸ் தருவாங்க. ஆனால் எது கொடுத்தாலும் நம்ம கண்டிப்பாக பானையை தட்டி விட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஃபஸ்ட் நம்ம ஸ்லிங் ஷாட் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். ஓகே கைஸ், நான் கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறேன். ஏன்னா இது வந்து பெரிய ப்ராசஸாக போயிடுச்சுங்க. ரொம்ப நேரம் போராடி தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதவே எடுத்தேன். இங்கே ஒரு சவுண்டை போட்டு இங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா கிராணி வந்து அது வாயிலே அடிச்சுட்டு அப்புறம் வந்து மொட்டையனுக்கு வெயிட் பண்ணி பார்த்தேன். அவன் வந்து மேலேயே இல்லை அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் ரொம்ப நேரமாக சவுண்டு கேட்டே இருந்துச்சு. பார்த்தா பைப்பில் மேலே தான் இருந்துருக்கு. நல்ல வேலை நான் கீழே போல். அப்புறமா வந்து இந்த ஸ்லிங் ஷாட் எடுத்து நான் இங்கே போட்டு வச்சிட்டேன். அப்புறமா அதை மேலே அனுப்பிச்சிட்டு நம்ம வந்து இந்த க்ரோபார் எடுத்துகிட்டு நம்ம டக்குன்னு மேலே போய் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ரூமில் தாங்க இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாற்றி வச்சுருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே ஜென்ரேட்டர் கேபிள் இருக்குது. அப்புறமா இதுகிட்ட வந்து பேட்லாக் கீயை வாங்கி நம்ம வந்து லிஃப்ட்டில் போட்டு வச்சிடலாம். எடுத்துகிட்டு
போட்டு வச்சுட்டு அப்புறமா இதை கீழே தள்ளி விட்டுறலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த க்ரோபார் நமக்கு தேவைப்படாது, அதனால் அது எங்கேயாச்சும் வந்து போட்டுடலாம். இங்கே எங்கேயாவது விட்டுட்டேனான்னு செக் பண்ணுறேங்க, ஏதாச்சும் ஒரு பிளேஸை விட்டேனான்னு செக் பண்ணிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேஸும் இல்லைங்க, எல்லாத்துலேயும் தேடிட்டேங்க, இல்லைங்க அப்படி வச்சுட்டாங்க. அதனால் நான் வந்து திருப்பி வந்து ஜென்ரேட்டர் கேபிளை கனெக்ட் பண்ணி விட்ருவோன்னு இங்கே வச்சிட்டேன். இவனுங்க ஒரு நல்ல ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கஷ்டமான இடத்துல ஒழிச்சிச்சுனா கூட பரவாயில்லைங்க, ஒரு ஜாடியை வச்சு அந்த ஜாடியில் தண்ணியை ஃபில் பண்ணி அது மேலே வச்சு அது திறக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிரும் கைஸ். அதுக்கு அப்புறமா அதுக்கு இவனுங்களாவது கோஆப்ரேட் பண்ணணும். இவனுங்களும் ஒருத்தன் வரான் ஒருத்தன் போயிடுறான். சரி அப்படின்னாலும் கொஞ்சம் டைம் கூட கொடுத்துருந்தா கூட பிரச்சனை இல்லைங்க. 2 நிமிஷம் 30 செகண்டில் அந்த மொட்டை பையன் ஒரு 2 நிமிஷத்துலேயும் முழுங்கிடுறான். அந்த 30 செகண்டில் நான் என்ன பண்ண முடியும், அதுக்குள்ளேயும் கிராணியாக வந்துடும். அதனால் திருப்பியும் வந்து கல் எடுத்தேங்க. கல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மொட்டையை வந்துட்டான். ஐயோ அது வேறு ஹெட்ஷாட் மிஸ் ஆகிடுச்சு. திருப்பியும் பார்த்தீங்கன்னா கல் எடுத்துகிட்டு மேலே வந்து இந்த ஒரு ஜாடியை தட்டி விட்டேன். அப்புறமா 2வது ஜாடி வந்து அங்கே இருக்கு, ஆடியும் தட்டி விட்டேன். அப்புறமா இது 2யும் கீழே எடுத்து போய் தண்ணி வேறு ஃபில் பண்ணோம். ஓகே, அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறேன், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண முடியல. நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன், கிராணியில் போய் எக்ஸ்ட்ரீம் மோட் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த பச்சை கலர் பட்டனை ஒரு லைட்டாக ஒரு அமுக்கி விட்டிங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படி தானே நான் சொல்கிறேன், ஒரு சின்ன ஹெல்ப்பே பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, நான் வந்து பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் 2வது பண்ணி எட்டு வந்துடுறேன். ஓகே கேஸ், நான் 2வது பானையும் வந்து எட்டு வந்துட்டேன். எட்டு வந்து ஐயோ பேட்லாக்கி வேறு எட்டு வரணுங்க. ஃபஸ்ட் நம்ம இது வேறு இதாகுது. இப்போ பேட்லாக்கி எட்டு வந்துடலாம். இன்னும் டைமிங் நமக்கு இருக்குது, நம்ம வந்து எட்டு வந்துட்டா கரெக்டாக இருக்கும். ஓகே கேஸ், இப்போ நம்ம என்னடா பண்ணலாம், எங்கேயும் வந்துருப்பாங்களா, அதுதான் டவுட் சந்தேகமாகவே இருக்குது. அதனால் பரவாயில்ல, ஈஸி மோடு தானே, பார்த்துக்கலாம். அப்புறம் இப்போ பேட்லாக்கி வச்சு ஓப்பன் பண்ணால் மட்டும் போதுங்க, நம்ம வந்து வேலை முடிஞ்சிடும். அப்புறமா வாய்ஸ் ஓவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம் வீடியோ நான் உங்களுக்காக ரொம்ப கட் ஷார்ட் பண்ணி 15 நிமிஷத்துக்கு எடிட் பண்ணி உங்களுக்கு பார்க்குற மாதிரி கொடுத்துருக்கேங்க. இதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து கூடிய சீக்கிரம் 300 சப்ஸ்கிரைபர் அடிக்கணும். அப்பா ஃபியூஸ் கொடுத்துட்டானுங்கடா. ரைட்டு, இப்போ நம்ம ஒரு சவுண்டை போட்டுடலாம். ஏன்னா கரெக்டாக இப்போ வந்து டைமிங் இருக்கும். அவனுங்க முழிச்சிருப்பானுங்க. நல்லா முழிச்சிட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல பதுங்கியிருப்பாங்க. வந்தோடனே அந்த மொட்டையை ஆஹா அப்படின்னு அடிச்சிடுவான். இல்லை இந்த கிளை வந்து கேடால் அப்படின்னு அடிச்சிடும். அவங்க ஏதோ டைலாக், ஏதோ ஒரு மொழியிலேருந்து டைலாக் பேசுகிறாங்க. அது புரிய மாட்டேங்குது. ஆனால் ஏதோ ஒரு வேர்டு என் காதில் கேட்டே இருக்குது. அது அதான் என்னன்னு தெரில. நம்ம வந்து இங்கே ஒழிஞ்சிக்கலாம். ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா கிராணி வந்துடுச்சு. அந்த கிராண்ட் பா தாங்க இன்னும் காணும். நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறேன். அப்புறம் இவங்க வரலங்க. நம்ம இப்படி போய் பார்க்கலாம். இவங்க இங்கே நிற்கிறோம், இவங்க பக் ஆகிட்டாங்க. ஐயோ ஆஹா, கிராணி மாட்டிக்கிட்டேங்க. ஐயோ போயிடலாமா, பக்காக தான் நிற்கிறான். அட பாவி பயலை பிடிச்சிட்டான்டா. ஷாட் என்னங்க இது, ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டேனேங்க. அட பாவி மொட்டையை வேறு அவன் கையால் வச்சுட்டாங்க. அசியமாக இருக்கு. குவிட் பண்ணுறேன். அசியமாக இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. சரி, ஒரு நாள் அடி வாங்கினதுக்கெலாம் இப்படி பேசலாமா? அந்த மொட்டையை நம்மகிட்ட இன்னும் அடி வாங்கியிருப்பான். போயிட்டு போகிறான், ஒரு வாட்டி அடிச்சிட்டான். ஓகே, இப்போ நம்ம இந்த நட்டு எடுத்துகிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு சவுண்டை போட்டுடலாம். ஓகே, நான் மேலே வந்துட்டேன். இப்போ நம்ம அந்த நட்டை சுற்றி விட்டு அப்புறமா கேட் ஆன் பண்ணி விட்டுருலாங்க. யோபாடி பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமாக ஏடிஜி எஸ்பேச்சி. ஐயோ வேறு நேரம் பார்த்து ரோல் ஆகுது. எஸ்கேப் ஆக போகிறேன். ஜிங்கிச்சிக்கி வெறுப்பத்துவமா, இந்த வெறுப்பத்துவம் மொட்டையை நம்ம அடிச்சிட்டோம். கண்ணு வச்சுருவோம். ஐயோ மறந்துட்டேனே. ஒரு வாட்டி அடி வாங்கிட்டா கன்று வேறு வந்துட்டு போயிடும். எங்கள் தேவலாம் வம்புங்க. அப்புறம் டே 3ல் எஸ்கேப் ஆனால் ரொம்ப அசிங்கமாக போயிடும். அவன் இருக்கானா இல்லைங்க, கூப்பிடுவோமா? சரி வேணாம், எதுக்கு தேவலாம் வம்பு, எஸ்கேப் ஆயிடலாம். டேய் மொட்டையா, டேய் 2ல எஸ்கேப் ஆயிட்டான்டா. என்னடா பண்ணிட்டு இருக்க? உன்கிட்ட கண்ணு குத்ததே வேஸ்ட்டுடா. சரி விடு, நான் ஒரு மாட்டாமையா பேர போகிறேன் எக்ஸ்ட்ரீம் மோடில். ஓகே, மறக்காம வந்து உங்களுக்கு என்ன டைமிங் வேணும் அப்படிங்கிறத ஓட் பண்ணிடுங்க. நான் வந்து உங்களை இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரையும் உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் ஏடிஜி.